இந்த உலகில் மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஒரு இயற்கை நிகழ்வுதான். இந்த மாற்றத்தை மனமார உணரும் ஜீவராசிகளே உத்தம ஜீவராசிகளாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும். மாற்றம் என்பது திடீரென்று நிகழும் ஒரு நிகழ்வு கிடையாது. சில மாற்றங்கள் சிறு நேரங்களையும் பல மாற்றங்கள் நிறைய நேரங்களையும் எடுத்துக்கொள்ளும். எண்ணும் விரல்களில் அடங்கிவிடக்கூடிய சில விஷயங்களே சட்டென்று மாறும். ஆனால் பொதுவாக மாற்றங்களானது நிகழ்வதற்கு அதிகப்படியான நேரம் ஆகும். இந்த பிரபஞ்சத்தில் இருந்து தோன்றிய நட்சத்திரங்கள் மற்றும் நட்சத்திரங்களாக கருதப்படும் பல சூரியன்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கும் கிரகங்கள் உருவாவதற்கு கூட பல 100 கோடி ஆண்டுகள் எடுத்துக்கொண்டன. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு மாற்றங்களை சந்தித்துதான் நமது சூரிய குடும்பத்தில் இருக்கும் கோள்களும் மற்ற நட்சத்திரங்களாக கருதப்படும் பல கோடி சூரியன்கள் மற்றும் அதனை சுற்றி வந்து கொண்டிருக்கும் கோள்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் வருங்காலங்களிலும் நிறைய மாற்றங்களை சந்தித்து கொண்டேதான் நட்சத்திரங்களும் கோள்களும் நகர்ந்து கொண்டே இருக்கும். இதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை. இவ்வாறு இருக்கையில் உயிருள்ள ஜீவராசிகளான மனிதர்களும் மற்ற உயிருள்ள உயிரினங்கள் அனைத்தும் சிறிது சிறிதாக மாற்றங்களை சந்தித்து கொண்டேதான் இருக்கின்றன. இதில் எந்த ஒரு ஜீவராசிகளும் விதிவிலக்கு கிடையாது. மாற்றத்தோடு ஒன்றிச் செயல்படுவது மகத்துவம் வாய்ந்த காரியமாகும். நித்தமும் மாற்றத்தை விழிப்புடனும் உணர வேண்டும். தன்னம்பிக்கையுடன் செயல்படும் மனதிற்கு மாற்றத்தை எதிர்கொண்டு செயல்படும் ஆற்றலும் சக்தியும் இயற்கையாகவே இருக்கும். நல் மாற்றங்கள் பலனளிக்காத மாற்றங்கள் என மாற்றங்களானது இருவகைப்படும். இந்த 2 வகை மாற்றங்களில் நல்ல பலன்களை பயனுள்ள வகையில் கொடுக்கும் மாற்றங்களே நல்பாதையை அமைத்து கொடுக்கும் மாற்றங்களாகும். பொறுமையாக சிறிது சிறிதாக முன்னேறும் நபர்கள்தான் நிலைத்து நிற்பார்கள். ஏன் என்றால் முன்னேற்றத்தை அடைய எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருக்கின்றோம் என்றும் இந்த முன்னேற்றம் வர எவ்வளவு கால அவகாசம் ஆகியுள்ளது என்றும் தெரியும். நிலையாக நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்கும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் மானுடர்கள் எவ்வாறு பார்த்து கொள்கின்றனரோ அதே போன்றுதான் சிறு சிறு மாற்றங்கள் வழி வந்த பயனுள்ள அரிதான மாற்றத்தை கவனமாக ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்களை மேற்கொள்ள வேண்டும்.